இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துல என்னுடைய கர்நாடக இசையில திரை இசை எவ்வளவு ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கறத காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐ ended up speaking mostly about ராஜா சார்ஸ் மியூசிக். ஏன்னா ராஜா சாரோட இப்ப நான் சொன்ன நளினகாந்தியா இருக்கட்டும், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியில அவர் செஞ்ச கல்யாணியா இருக்கட்டும், அந்த ஒரு ஒரே நோட்டை ஷிஃப்ட் பண்ணி கோசலம்னு ஒரு ராகத்துக்கு போவார். அப்பா ஏன்னா அதெல்லாம் அப்போ அந்த தளபதி வந்து ஆல்பர்ட் தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு த்ரில்லு 1990s. அப்போ இதெல்லாம் நான் ஒண்ணுமே எனக்கு கல்யாணியாவது கோசலாவது ஒண்ணுமே அவ்வளவா தெரியாது. பட் அந்த த்ரில் வந்து வாஸ் வாட்சிங் ரஜினி சார் அவங்க அந்த குதிரையில வந்து சோபனா மேம் லிஃப்ட் பண்ணி அந்த போருக்கு போய் அந்த ஒரு கட்டவே டு தட் சாங் வாஸ் சோ பியூட்டிஃபுல். சுந்தரி கண்ணால் அந்த ஆரம்பிக்கிற போது தியேட்டர்ல விசில் பறந்தது அந்த வயலின் ஆரம்பிக்கிற போது. பட் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ராஜா சார் ஹவு ஹி டிராவல்ஸ் வித் அஸ் ஆஸ் அ மியூசிஷியன்ங்கிற போது அப்புறம் தான் தோணிது அது அவர் ரெண்டு பேரும் அந்த ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து இருக்கிற போது ஒரு ஒரு அந்த ஹாப்பி யூனியனை காமிக்கிறதுக்காக கல்யாணி அவர் அந்த பிஜிஎம்ல பிரிஞ்சிருவார், அவர் போருக்கு போயிடுவார். அப்போ சோ இவங்களுடைய விரகதாபத்தை காமிக்கணும், இவங்களோட லோன்லினஸ் காமிக்கணும், இவங்களோட சேட்னஸ் காமிக்கணும்னா கல்யாணில இருந்து ஒரே ஒரு நோட்டை மாத்தி கோசலம்னு ஒரு ராகம், அந்த ராகத்துக்கு உண்டான ஒரு அழகே அந்த ஒரு சேடு, அது ஒரு என்ன ஆப்போறதுன்னு தெரியலையேங்க ஒரு பயம் இருக்கும். ஸோ அதை காமிச்சிருப்பார் அந்த ஒரு நோட்ல மாத்தி. இதெல்லாம் எனக்கு அந்த 2020 ஒர்க் ஷாப்ல பேசுற போது எனக்கு ஐயோ இவ்வளவு செஞ்சிருக்காரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தியே பேசிட்டு இருக்கேன். எனக்கே ஒரு புரிதல், ஒரு டிஃப்ரெண்ட் ரெல்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபார் ராஜா சார் சாங்ஸ். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ஜூம் கால ஒரு 50 பேர் நாங்க இதை கேட்டிருக்கோம், இதை வந்து நீங்க யூடியூப்லயும் பப்ளிஷ் பண்ணுங்க. அப்ப எனக்கு யூடியூப் சேனல் பெருசா நான் ஒன்றும் அப்போ நான் வச்சுக்கல. சரி, அதுலேருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் நான் ஜன்னல் ஓரம்னு ஒரு யூடியூப் சீரிஸ் பண்ணணும்.